எப்பவுமே பிஸியாவே இருப்பாங்க. ಕೆಲವರು ಯಾವಾಗಲೂ ಬ್ಯುಸಿ ಆಗಿರುತ್ತಾರೆ. அதனால ஒரு ஆசீர்வாதமும் வீட்டுல இருக்காது. ಆದ್ರೆ ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. எப்ப பார்த்தாலும் வேலை தான், ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಕೆಲಸವೇ, எப்ப பார்த்தாலும் சம்பாதிக்கணும். ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವುದು. சம்பாதிக்க வேணான்னு கர்த்தர் சொல்லவே ಸಂಪಾದನೆ இல்லை. ಮಾಡಬೇಡ ಅಂತ ಕರ್ತನ ಹೇಳಲಿಲ್ಲ. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நீங்கள் 6 நாட்கள் வேலை செய்யுங்கள், ನೀವು 6 ದಿನಗಳು ಕೆಲಸ ಮಾಡಿರಿ, 7வது நாள் என் சமூகத்திலே வந்து 7ನೇ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಂದು என்னை மகிமைப்படுத்துங்கள், ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿರಿ, என்னை ಆರಾಧನೆ செய்யுங்கள். ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿರಿ. இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். ಇದನ್ನು ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾರೆ. வேலை செய்யலன்னு நம்ம சாப்பிட முடியாது. ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೀವಿ ಅಂತ ನಾವು ತಿನ್ನಲಾಗುವುದಿಲ್ಲ. கட்டாயம் வேலை செய்துதான் ஆக வேண்டும். ಖಂಡಿತವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಲೇಬೇಕು. ஆனால் இந்த நாள் கர்த்தருடைய நாள். ಆದ್ರೆ ಈ ದಿನವೋ ಕರ್ತನದ್ದು. இந்த 7வது நாள் ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். 7ನೇ ದಿನವೂ ಸಬ್ಬತ್ ದಿನವೂ ಕರ್ತನ ದಿನ, மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லப்படுகிறது. ಸಂತೋಷಕರವಾದ ದಿನ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்கு தான் நம்ம கொடுக்கணும். ಈ ದಿನ ಪೂರ್ತಿ ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ನಾವು ಕೊಡಬೇಕು. எதற்கு அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்? ಯಾಕೆ ಅವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ? கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ಕಳೆದ ದಿನಗಳು ಪೂರ್ತಿ ನಮ್ಮ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. மறுபடியும் ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ಮತ್ತೆ ಒಂದು ಜೀವವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோட கிடையாது. ಎಷ್ಟೋ ಮಂದಿ ಇಂದು ಜೀವಂತವಾಗಿಲ್ಲ. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல. ನಿನ್ನೆ ಇದ್ದವರು ಇಂದು ಜೀವಂತವಾಗಿಲ್ಲ. கர்த்தர் நம்முடைய ஜீவனோடு வைத்திருக்கிறார். ಕರ್ತರು ನಮ್ಮನ್ನು ಜೀವಂತವಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்முடைய ஜீவனோடு வைத்திருக்கிறார். ಜೀವಂತವಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அதேதான் சங்கீதக்காரனாய தாவீது சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 63ನೇ ಅಧ್ಯಾಯ நீங்கள் 3வது வசனத்தை எடுத்தவர்கள் படிப்பீர்களானால், ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் உதடுகள் உம்மை துதிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ದಾವೀದ ರಾಜನು ಹೇಳುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஜீவனை பார்க்கிலும் ಜೀವಕ್ಕಿಂತಲೂ உங்க கிருபைதான் நல்லது, ನಿಮ್ಮ ಪ್ರೇಮಾನುಭವ ಶ್ರೇಷ್ಠ, உங்களுடைய கிருபை நல்லது அப்படிங்கிற. ನಿನ್ನ ಕೃಪೆ ಒಳ್ಳೆಯದು ಎನ್ನುತ್ತಾರೆ. இந்த ஜீவனை விட ಜೀವಕ್ಕಿಂತಲೂ கிருபைதான் முக்கியம் அப்படிங்கிற. ನಿನ್ನ ಪ್ರೇಮಾನುಭವ ಶ್ರೇಷ್ಠ, இந்த கிருபை நல்லது என்று சொல்லுகிறார். ಕೃಪೆ ಒಳ್ಳೆಯದು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அதுக்குதான் இந்த 40 நாட்களும் ಅದಕ್ಕೆ 40 ದಿನಗಳು அந்த கிருபையின் கூட்டத்தை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ಕೃಪೆ ಕೂಟ ನಾವು ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇವೆ. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில வந்து கலந்துகிற ஒரு கிருபை வைக்கிறார். ಅಧಿಕವಾದ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಸಭೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தூரத்தில் உள்ளவர்கள் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ದೂರವಾಗಿರೋರು ಆನ್ಲೈನ್ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னும் வெளியில இருக்கிறவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ಹೊರಗಡೆ ಇರೋರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனாதான் உங்களுடைய மெசேஜ் வரும். ನೀವು ನೋಡಬೇಕೆಂದ್ರೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ಮೆಸೇಜ್ ಬರುವುದು. இந்த நம்பர் உங்களுக்கு பண்ணும் பொழுது அதை காலையில டெய்லி நீங்கள் பார்க்க முடியும். ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ ನೀವು ನೋಡಬಹುದು. அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி பாடி துதிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿ ಆಡಿ ಆರಾಧಿಸಿ ಸ್ತುತಿಸಲು ಕರ್ತನ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு 16வது நாள்ல கர்த்தர் காலையில நம்மை பலப்படுத்தினதை பார்க்கிறோம். ಇದು 16ನೇ ದಿನವಾಗಿ ಕರ್ತನ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿದ್ದನ್ನು ನೋಡಿದೆವು. இது ஓய்வு நாள். ಇದು ಸಬ್ಬತ್ ದಿನ. இந்த ஓய்வு நாள்ல குடும்பமாய் சபையில கர்த்தரை தேட வந்திருக்கிறோம். ಈ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ಕುಟುಂಬವಾಗಿ ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕಲು ಬಂದಿದ್ದೇವೆ. தூரத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் ஒருமனப்பட்டு இப்படி கூடி ஜெபிக்கிறது எவ்வளவு பாக்கியம். ದೂರವಾಗಿರುವ ಕರ್ತನ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಒಟ್ಟುಗೂಡಿ ಈ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಎಷ್ಟೊಂದು ಧನ್ಯತೆ. சிலர் சபையை விட்டு விடுகிறது போல ಕೆಲವರು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದು ಹಾಗೆ, நீங்களும் விட்டு விடாது இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ನೀವು ಸಹ ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಇರಿ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக் கூடாது. ಸಭೆಯಾಗಿ ಒಟ್ಟುಗೂಡಿ ಬರುವುದನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. சபை கூடி வர வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது. ಸಭೆಯಾಗಿ ಒಟ್ಟುಗೂಡಿ ಬರಬೇಕೆಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. சபை என்றால் என்ன? ಸಭೆ ಅಂದ್ರೆ ಏನು? நீங்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான் சபை. ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರುವುದೇ ಸಭೆ. ஜனங்கள் எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு கூடுகிறார்களோ, ಜನರು ಎಲ್ಲೆಲ್ಲ ಒಮ್ಮನಸ್ಸು ಪಟ್ಟಿ ಒಟ್ಟುಗೂಡುತ್ತಾರೋ அதுதான் சபை. அருமையானவர்களே, ಅದುವೇ ಸಭೆ. ಪ್ರಿಯವಾದವರೇ, நீங்கள் கர்த்தரை இந்த நாளில் ஆராதிக்க வந்திருக்கீங்க. ಈ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಬಂದಿದ್ದೀರಾ. அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಬಂದಿದ್ದೇವೆ. நம்முடைய தேவன் நல்லவர். ನಮ್ಮ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்களே ಆಮೆನ್. நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க. ಅಧಿಕ ಮಂದಿ ಅದನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வருடத்துல ஒரு நாள் வருகிற மேரேஜ் டேட்டை மறக்க மாட்டாங்கறாங்க. ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಬರುವಂತ ಮ್ಯಾರೇಜ್ ಡೇಟ್ ಅನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. திருமண நாளை மறக்கறதில்ல. ಮದುವೆ ದಿನವನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. பிறந்த நாளை மறக்கறதில்ல. ಹುಟ್ಟಿದ ದಿನವನ್ನು
ಮರೆಯುವುದಿಲ್ಲ. வேற யாருக்கோ பிறந்த நாள் அதையும் மறக்கிறது இல்ல. ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಹುಟ್ಟಿದ ಅದನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ஆனால் வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நிறைய பேர் மறந்துடுறோம். ಆದ್ರೆ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಭಾನುವಾರ ದಿನವನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. கர்த்தரை ஆராதனையை மறந்துடுறோம். ಕರ್ತನ ಆರಾಧನೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. செய்தியை மறந்துடுறோம். ಸಂದೇಶವನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. தேவனுடைய வார்த்தையை மறந்து போகிறோம். ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. நீங்க வார்த்தையை சரியா கவனித்தாதான் ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ನೀವು ಗಮನಿಸಿದರೆ ಮಾತ್ರ அந்த வார்த்தை உங்களிலே கிரியை செய்யும். ಆ ಮಾತುಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದು. அந்த சகோதரி சரியாய் காலை ஜெபத்துல கவனிச்சதனாலதான் ಆ ಸಹೋದರಿ ಸರಿಯಾಗಿ ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರಿಂದ அந்த வார்த்தை அந்த சகோதரியை தொட்டது. ಆ ಮಾತು ಆ ಸಹೋದರಿಯನ್ನು ಮುಟ್ಟಿತು. அந்த சகோதரன் சரியாய் கவனித்ததனாலதான் ಆ ಸಹೋದರಿ ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿದಿಂದಲೇ அதை விசுவாசித்ததனாலதான் ಅದನ್ನು ನಂಬಿದ್ದಿಂದಲೇ அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ಆ கொடுத்தார். ಬಲಹೀನದಿಂದ ಕರ್ತನ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟನು. இந்த நாள் வந்திருக்கிற சகோதரனே, ಇಂದ್ರಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಸಹೋದರಿಯೇ, தேவன் உன்னை நேசிக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேதவசனம் ಇಂದು ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಂತ ಸತ್ಯ ವೇದ ವಾಕ್ಯ யோசுவாவின் புஸ்தகம் ಯೆಹೋಶುವ ಗ್ರಂಥದಲ್ಲಿ 1 அதிகாரம் ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 5-6 ವಚನங்களை நாம் படிக்கலாம். 5-6 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு பலங்கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட நான் தேசத்தை கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் கவனிப்பீர்களானால் ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ யோசுவாவோடு தேவன் பேசுகிறார். ಯೆಹೋಶುವೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. யோசுவாவோடு தேவன் பேசுவதற்கு என்ன காரணம்? ಯೆಹೋಶುವೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? மோசே தான் அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ಮೋಶೆ ಆ ಜನರನ್ನು ದಾರಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದರು. 40 வருடங்களாக வழிநடத்தின மோசே 40 ವರ್ಷಗಳು ನಡೆಸಿದಂತ ಮೋಶೆ இப்பொழுது இல்லை. ಈಗ ಇಲ್ಲ. தேவனை சந்திக்க போன மோசே ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಲು ಹೋಗಿದಂತ ಮೋಶೆ கீழே திரும்பி வரவில்லை. ಕೆಳಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಬರಲಿಲ್ಲ. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். ಜನರಿಗೆಲ್ಲ ಏನು ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. தேவனை சந்திக்க போன மோசே இன்னும் வரவில்லை ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಿದಂತ ಹೋಗಿದ ಮೋಸೆ ಬರಲಿಲ್ಲ என்று குழம்புகிற அந்த சூழ்நிலையிலே ಇನ್ನು ಅರ್ಥವಾಗದಂತಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ தேவன் உடனே பதில் தருகிறார். ದೇವರು ಬದಲು ಕೊಡುತ್ತಾರೆ. என் தாசனாகிய மோசே மரித்து போனார். ನನ್ನ ದಾಸನಾದ ಮೋಶೆ ಸತ್ತು ಹೋದರು. தேவன் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ದೇವರು ಹೇಗೆ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ. என் தாசனாகிய மோசே, ನನ್ನ ದಾಸನಾದ ಮೋಶೆ, நான் நேசித்த மோசே, ನಾನು ಪ್ರೀತಿಸಿದಂತ ಮೋಶೆಯು, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மோசே ನನ್ನ ಮಾತಿಗೆ ಅನುಸರಿಸಿದಂತ ಮೋಶೆಯು இப்பொழுது மரித்து போய்விட்டார். ಈಗ ಸತ್ತು ಹೋದರು. மோசேக்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ಮೋಶೆಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟರು. மோசேக்கு தான் சொல்லி அழைத்து வந்தார். ಮೋಶೆಗೆ ಹೇಳಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. இந்த ஜனங்களை நீ வழிநடத்த வேண்டும். ಈ ಜನರನ್ನು ದಾರಿ ನಡೆಸಬೇಕು. அந்த தேசத்தை பங்கிடும்படியாய் உனக்கு தான் அந்த வேலையை தருகிறேன். ಆ ದೇಶವನ್ನು ಭಾಗಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಿನಗೆ ದೇಶವನ್ನು ஏன் ಕೊಡುತ್ತೇನೆ. மோசேயால் அதை செய்ய முடியவில்லை? ಯಾಕೆ ಮೋಶೆಯಿಂದ ಅದನ್ನು ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால், ದೇವರ ಮಾತಿಗೆ ಅನುಸರಿಸದೆ ಹೋಗಿದ್ದರಿಂದ அந்த கண்மலையை பார்த்து பேசு என்று தேவன் சொன்னார். ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡುವುದು ದೇವರು ಹೇಳಿದರು. அந்த கோலினால் அதை அடித்தபடியினாலே ಕೋಲಿನಿಂದ ಅದನ್ನು ಹೊಡೆದಿದ್ದರಿಂದ அற்புதம் நடைபெற்றது. ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. ஆனால் கர்த்தர் சொன்னார், ಆದ್ರೆ ಕರ್ತರು ಹೇಳಿದರು, நான் பேசதான் உனக்கு சொன்னேன். ನನಗೆ ಮಾತಾಡಲು ಹೇಳಿದೆ. நீ கோலினால் அதை அடித்தபடியினால் ಕೋಲಿನಿಂದ ಹೊಡೆದಿದ್ದರಿಂದ நீ கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ಕಾನಾ ದೇಶದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲು அந்த ಆಗುವುದಿಲ್ಲ. தேசத்தை நீ பார்க்கலாம், ಆ ದೇಶವನ್ನು ನೀನು ನೋಡಬಹುದು, நீ பங்கு போட முடியாது, ನನಗೆ நீ ಭಾಗವಹಿಸಲು சுதந்திரிக்க முடியாது. ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. எனக்கு அருமையானவர்களே, ನಿಮಗೆ ಪ್ರಿಯವಾದವರ சில நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், ಕೆಲವು ವೇಳೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಯೋಚನೆ அது ಮಾಡುತ್ತೇವೆ, சின்ன காரியம் தானே. ಅದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ ತಾನೆ. தேவனுடைய காரியம் பார்வையிலே ದೇವರ ನೋಟದಲ್ಲಿ நீங்கள் கீழ்ப்படியாமல் போவீர்களானால் ಅನುಸರಿಸದೆ ಹೋದರೆ தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசுவா பயந்து கொண்டிருக்கிறார். ಯೆಹೋಶುವ ಭಯದಿಂದ ಇದ್ದಾರೆ. யோசுவாவும் காலேபும் மோசேக்கு உதவியாக இருந்தார்கள். ಯೆಹೋಶುವ ಕಾಲೇಬನು ಮೋಶೆಗೆ ಸಹಾಯಕವಾಗಿದ್ದರು. யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அதனாலதான் யோசுவாவுக்கு அந்த ஊழியத்தை தருகிறார். ಆದ್ರಿಂದ ಯೆಹೋಶುವಗೆ ಸೇವೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. யோசுவா பயந்து கொண்டிருக்கிறார். ಯೆಹೋಶುವ ಭಯದಿಂದ ಇದ್ದಾರೆ. ஏன்னா ஜனங்கள் ಯಾಕೆಂದ್ರೆ ಜನರು மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். ಮೋಶೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳಿದರು. மோசையை கல்லால் அடிக்க கூட துணிந்தார்கள். ಮೋಶೆಯನ್ನು ಕಲ್ಲಿಂದ ಹೊಡೆಯಬೇಕೆಂದು ಧೈರ್ಯಗೊಂಡರು. இதெல்லாம் பார்த்த யோசுவாவுக்கு ஒரு பயம். ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದ ಯೆಹೋಶುವಗೆ ಒಂದು ಭಯ. எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்த முடியும்? ಹಾಗೆ ಜನರು ನಡೆಸಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದು. கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிறார். ಈಗ ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾರೆ, அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ಒಳ್ಳೆ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ನೀವು ಜೀವಂತವಾಗಿರುವ ದಿನವೆಲ್ಲ ஒருவனும் உனக்கு முன்பாக ಒಬ್ಬನು ನಿನ್ನ ಮುಂದೆ எதிர்த்து நிற்பதில்லை. ನಿಲ್ಲನು. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ಇಂದು ಸಂದೇಶದ ಹೆಡ್ಡಿಂಗ್ ಏನು நீ இந்த ಗೊತ್ತಾ? பூமியில ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ಜೀವಮಾನದಲ್ಲಿರುವ ದಿನಗಳೆಲ್ಲ ஒருவரும் உங்களை எதிர்க்க முடியாது. ಒಬ್ಬನು ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲಲ್ಲ. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ಜೀವಂತವಾಗಿರುವ ದಿನಗಳೆಲ್ಲ உன்னை ஒருவர் எதிர்க்க முடியாது. ಒಬ್ಬರು ನಿಮ್ಮ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲಲ್ಲ. உன்னை யாரும் எதிர்த்து நிற்க ಯಾರು முடியாது. ನಿಮ್ಮ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲಲ್ಲ ಆಗುವುದಿಲ್ಲ. நம்முடைய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என் அன்பு சகோதரனே, ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ, என் அன்பு சகோதரி, ಪ್ರಿಯ ಸಹೋದರಿಯೇ, நான் மோசையோடு இருந்தது போல ಮೋಶೆ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ நான் உன்னோடு இருப்பேன். ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, நான் உன்னை கைவிடுவதில்லை. ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்னை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாய், ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯಾ, நான் உன்னை விட்டு விலகவில்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲಿಲ್ಲ. நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், ನಾನು ಇನ್ನೂ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ, நான் இன்னும் உன்னை அன்பு ನಾನು செலுத்துகிறேன். ಇನ್ನೂ ನಿನ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. நீதான் என்னை விட்டு விலகி போன, ನೀನೇ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗಿದ್ದೀಯಾ, நான் இன்னும் உன்னை விட்டு விலகவில்லை. ಆದ್ರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು உன் ಹೋಗಲಿಲ್ಲ. மேல நான் இன்னும் கிருபை வச்சிருக்கிறேன், ನಿನ್ನ ಮೇಲೆ ಇನ್ನೂ ನನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ಇನ್ನೂ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಕರ್ತರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. காலையில இன்னைக்கு கிருபையின் கூட்டத்திலே செய்தி கேட்டீங்க. ಇನ್ನು ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದಿರಿ. ஆதாமை பார்த்து கேட்கிறார், ಆದಾಮನ ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ஆதாமே ಆದಾಮನೇ, நீ எங்கே இருக்கிறாய்? ನೀನು ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? என் மகனே நீ எங்கே இருக்கிறாய்? ಮಗನೇ, ನೀನು ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? டெய்லி என்னோட பேசுவியே. ಪ್ರತಿದಿನ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡುತ್ತೀಯಲ್ಲ. ஏதேன் தோட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த ஆதாம், ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಂತ ಆದಾಮನು, ஒவ்வொரு நாள் தேவனை சந்தித்த ஆதாம், ಒಂದೊಂದು ದಿನವೂ ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಿದಂತ ಆದಾಮನು தேவனுடைய சமூகத்தை விட்டு சந்நிதை விட்டு விலகி போய்விட்டார். ಈಗ ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. தேவனை மகிமைப்படுத்தின ஆராதனை செய்த ஆதாம் இன்னைக்கு இல்ல. ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದಂತ ಆದಾಮನು ಇಂದು ಇಲ್ಲ. எத்தனையோ ஆதாம் மக்கள் இன்னைக்கு சபைக்கு வரலையே. ಎಷ್ಟೋ ಮಂದಿ ಆದಾಮರಿಂದ ಸಭೆಗೆ ಬರಲಿಲ್ಲವೇ? தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிறாங்களே. ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರಲ್ಲ. தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள், ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತ ಜನರು, தேவனோடு பேச வேண்டிய ஜனங்கள், ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಬೇಕಾಗಿರುವಂತ ಜನರು, தேவனை ஒவ்வொரு நாளும் சந்தித்த தேவ ஜனங்கள், ದೇವರನ್ನು ಒಂದೊಂದು ದಿನವೂ ಸಂಧಿಸಿದಂತ ದೇವರ ಜನರು இன்னைக்கு தேவனை விட்டு விலகி போய் ಇದು காணப்படுகிறார்கள். ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. காரணம் என்ன அருமையானவர்களே? ಕಾರಣವೇನು ಪ್ರಿಯವಾದವರೇ? பாவம் அருமையானவர்களே. ಪಾಪ ಪ್ರಿಯವಾದ. அவர்கள் செய்த பாவம் தான் ಅವರು ಮಾಡಿದಂತ ಪಾಪ ಕ್ರಿಯೆಗಳೇ தேவனுக்கு அவருக்கு இருக்கிற தொடர்பை துண்டித்து விட்டது. ಅವರಿಗೆ ಇರುವಂತ ಸಂಬಂಧವನ್ನು ದೂರ ಮಾಡಿದೆ. தேவனுக்கு அவருக்கு இருக்கிற தொடர்பு முறிக்கப்பட்டது. ಅವರಿಗೆ ಇದ್ದಂತ ಸಂಬಂಧ ಮುರಿದು ಹೋಯ್ತು. அதுதான் இந்த வருஷத்துல நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் காலை ஜெபத்துல கிடையாது. ಆದ್ರಿಂದ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಅಧಿಕವಾದ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಮುಂಚಾನೆ ವೇಳೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. அந்த கிருபையின் கூட்டத்துல கலந்து கொள்ள முடியவில்லை. ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಲಾಗಲಿಲ್ಲ. ஏன் கிருபையின் கூட்டத்தில் உன்னால் கலந்து கொள்ள முடியவில்லை? ಯಾಕೆ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ ನಿಮ್ಮಿಂದ ಭಾಗವಹಿಸಲಾಗಲಿಲ್ಲ? ஏதோ ஒரு பாவம் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಪಾಪವು ನಿಮ್ಮನ್ನು ದಾಸರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಟ್ಟಿದೆ. ஏதோ ஒரு பாவம் உன்னை அடிமையாக்கி வைத்து கட்டி வைத்திருக்கிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಪಾಪವು ನಿಮ್ಮನ್ನು ದಾಸರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಕಟ್ಟಿ ಇಟ್ಟಿದೆ. தேவனோடு பேச வேண்டிய உன்னை தூரமாக்கி வைத்திருக்கிறது. ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಬೇಕು ನಿಮ್ಮನ್ನು ದೂರವಾಗಿ ಇಟ್ಟಿದೆ. ஒரு காலத்துல தேவனுடைய சொப்பனங்களை தரிசனங்களை கண்ட நீங்க, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರ ದರ್ಶನವನ್ನು ಕಂಡಂತ ನೀವು, சொப்பனத்தில் தரிசனத்தில் தேவன் உங்களோட பேசினாலும் ಕನಸಿನಲ್ಲಿ ದರ್ಶನ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದರು. இன்னைக்கு தேவன் உங்களோட பேசவில்லை. ಆದ್ರೆ ಇಂದು ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಲಿಲ್ಲ. சொப்பனத்தில் அவரை சந்திக்க முடியல. ಕನಸಿನಲ್ಲಿ ಅವರನ್ನು ಸಂಧಿಸಲಾಗಲಿಲ್ಲ. தூங்குனாக்க கெட்ட கனவு தான் வருது. ನಿದ್ರೆ ಮಾಡಿದ ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಕನಸುಗಳು ಬರುತ್ತದೆ. பிசாசனுடைய கிரியைகள் தான் உன்னை தாக்குது. ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳೇ ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியல. ಕರ್ತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲ. நிம்மதியாக தூங்க முடியல. ನೆಮ್ಮದಿಯಿಂದ ನಿದ್ರೆ ಇಲ್ಲ. கர்த்தர் உன்னோட இல்ல. ಕರ್ತನ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇಲ್ಲ. கர்த்தர் உன்னை விட்டு விலகி போயிருக்கிறார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் கர்த்தர் தேடி வருகிறார். ಆದರೂ ಕರ್ತನ ಹುಡುಕಿ உன்னை ಬರುತ್ತಾರೆ. தேடி வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ. உன் மேல இறக்க வச்சதனாலதான் ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕರುಣೆ ಇಟ್ಟಿರುವುದರಿಂದಲೇ அந்த ஆதாம இவரு தேடி போகிறார். ಆದಾಮನ ಅವರು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆதாம் விலகி போயிட்டாரு. ಆದಾಮ ದೂರವಾಗಿ ಹೋದರು. இயேசு தேடி வந்தாரு. ಯೇಸು ಹುಡುಕಿ ಬಂದರು. கர்த்தர் தேடி வந்தார். ಕರ್ತನ ಹುಡುಕಿ ಬಂದರು. நீ எங்கே இருக்கிறாய்? ನೀನೆಲ್ಲಿದ್ದೀಯಾ? நீ எங்கே இருக்கிறாய் மகனே? ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ ಮಗನೇ?
ಮಗನೇ, நான் டெய்லி என்னோட பேசுவியே, ಪ್ರತಿದಿನ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡುತ್ತೀಯಲ್ಲ, டெய்லி என்ன சந்திப்பியே, ಪ್ರತಿದಿನ ನನ್ನನ್ನು ಸಂಧಿಸುವಿಯಲ್ಲ, டெய்லி உன்னோட பேசுவேனே, ಪ್ರತಿದಿನ ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವೇನಲ್ಲ, நான் உன்னை பேசுகிற இடத்துல வந்து பார்க்கிற உன்னை காணவில்லையே, ಮಾತಾಡುವ ಜಾಗದಲ್ಲಿ ನಾನು ಬಂದು ನೋಡ್ತೀನಿ, ನಿನ್ನ ಕಾಣಲಿಲ್ಲವೇ? ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்களை சபையிலே தேடுவார். ಒಂದೊಂದು ವಾರವು ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಹುಡುಕುತ್ತಾರೆ. ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் உங்களை தேடுகிறார். ಒಂದೊಂದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. ஒவ்வொரு வாரமும் சபையிலே நீ வந்திருக்கையா இல்லையா என்பதை தேவனுடைய கண்கள் உன்னை பார்க்கிறது சகோதரனே. ಒಂದೊಂದು ವಾರ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದಿದೆಯಾ ಇಲ್ಲ ಎಂದು ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತವೆ ಸಹೋದರನೇ, ಸಹೋದರಿ, உன்னை பார்க்குது சகோதரியே, ನೋಡುತ್ತವೆ ಸಹೋದರಿಯೇ. ஆனா அநேகர் இன்னைக்கு மறந்து போகிறார். ಆದ್ರೆ ಅಧಿಕ ಮಂದಿಯಿಂದ ಮರೆತು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ಆದ್ರೂ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்னை விட்டு விலகி போனாலும் ನೀನು ನನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿದರು நான் உன்னை விட மாட்டேன். ಆದ್ರೆ ನಾನು ನಿನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் உன்னை விட மாட்டேன். ನಾನು ನಿನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீ எந்த இடத்துல போனாலும், ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋದರು, எத்தனை மாதங்கள் விலகி போனாலும், ಎಷ್ಟು ತಿಂಗಳು ದೂರವಾಗಿ ಹೋದರು, உன்னை மறுபடியும் கொண்டு வந்துடுவேன். ನಿಮ್ಮನ್ನು ಮತ್ತೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವೆನು. நான் மறுபடியும் உன்னை கூட்டி சேர்த்துடுவேன். ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸುವೆನು. நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. அவரை போல நேசிக்கிற தேவன் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. ಅವರ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವಂತವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ இந்த ಯಾರು செய்தியை ಇಲ್ಲ. கேட்டுக்கொண்டிருக்கிற ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ சகோதரனே, ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಸಹೋದರಿಯೇ, தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை விட்டு விலகவில்லை, ನಾನು ನಿಮ್ಮ ಬಿಟ್ಟು ಅಗಲಿಲ್ಲ, உன்னை கைவிடவில்லை, ನಿನ್ನ ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, ನೀನು ಬಲ ಹೊಂದಿಕೊಂಡು ಧೈರ್ಯವಾಗಿರು. நான் உனக்கு செய்ய வேண்டியதை, ನಾನು ನಿನಗೆ ಮಾಡಬೇಕಾಗಿದ್ದನ್ನು செய்ய போகிறதை நீ காண்பாய். ಮಾಡುವುದನ್ನು ನೀನು ನೋಡುವೆ. உனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ನಿನಗೆಂದು ಇಟ್ಟಿರುವಂತಹ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು வேற யாருமே பறிக்க முடியாது. ಬೇರೆ ಯಾರು ಕಿತ್ತುಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு அருமையானவர்களே, ನಿನಗೆ ಪ್ರಿಯವಾದವರೇ, வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, 40 வருடங்கள் அருமையானவர்களே 40 ವರ್ಷಗಳು ಪ್ರಿಯವಾದ தேவன் எப்படி நடத்தினாராம், ದೇವರು ಹೇಗೆ ನಡೆಸಿದರು, இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தினார். ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸಿದರು. யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களா? 14, 21, 22 ಓದುವ. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். 21, 22 இஸ்ரவேல் புத்திர 14ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை படிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் 13ஆம் அதிகாரம் அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பம், ಹಗಲಿನಲ್ಲಿ ಮೇಘಸ್ತಂಭವು, இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலே ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭದಲ್ಲಿ தேவன் அவர்களை வழி நடத்தினார். ದೇವರು ಅವರನ್ನು ನಡೆಸಿದರು. கர்த்தருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். ಅವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறோம். ಆದ್ರಿಂದಲೇ ಇಂದಿನವರೆಗೂ ನಾವು ಜೀವಂತವಾಗಿ ஆமென் சொல்லுவோமே. ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க நினைக்கிறீங்க, ನೀವು ಅನ್ಕೊಳ್ತೀರಾ, நான் தான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன், ನಾನೇ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ, நான் தான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன். ನಾನೇ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. மறக்காதீங்க, ಮರೆಯಬೇಡಿರಿ, உங்க வாகனத்திற்கு முன்னாடி, ನಿಮ್ಮ ಗಾಡಿಗೆ ಮುಂದೆ, உங்க வண்டிக்கு முன்னாடி, ನಿಮ್ಮ ಗಾಡಿಗೆ ಮುಂದೆ, நீ நடந்து போறதற்கு முன்னாடி ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂದೆ உன் தேவனாகிய கர்த்தர் போகிறார். ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನ ಹೋಗುತ್ತಾರೆ. உனக்கு பாதுகாப்பாக போகிறார். ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ உன்னை ಹೋಗುತ್ತಾರೆ. பாதுகாப்பதற்காக, ನಿನ್ನ ಕಾಪಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ, எந்த பிரச்சனை உனக்கு வரக்கூடாது என்பதற்காக, ಯಾವ ಕಷ್ಟವು ನಿನಗೆ ಬರಬಾರದೆನ್ನೋಸ್ಕರ அவர் உன்னை அழகாக வழி நடத்துகிறார். ಅವರು ನಿನ್ನ ಸರಿಯಾಗಿ ದಾರಿ நீ செய்கிற வேலையில கூட, ನೀನು ಮಾಡುವ ಕೆಲಸದಲ್ಲೂ ಸಹ, வேலை நேரத்துல கூட ಕೆಲಸದ ವೇಳೆಯಲ್ಲೂ ಸಹ அவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ, உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ಕಾಪಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எந்த சேதமும் உனக்கு வரக்கூடாது, ಯಾವ ಕೇಡು ನಿನಗೆ ಬರಬಾರದು, எந்த விபத்து உனக்கு வரக்கூடாது, ಯಾವ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ನಿನಗೆ ಬರಬಾರದು. உன்னை மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿ ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவருடைய சட்டையின் நிழலிலே நீ மறைக்கப்பட்டிருக்கிறாய். ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவர் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற பொழுது, ಕೀರ್ತನೆಗಳನ್ನು நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ಮರಣ ಹೋರಾಟದಲ್ಲಿ ನಾನು ನಡೆದಿರೋ பொல்லாப்புக்கு பயப்படேன், ಕೇಡಿಗೆ ನಾನು ಭಯಪಡೆನು, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದೀರಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯತೆ ಹೇಳುತ್ತದೆ, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಕದಲ್ಲಿ 41ஆம் அதிகாரம்
41ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலட்சை அடைவார்கள். இலச்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன்னோட இருப்பார்களானா, ಕರ್ತನ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ, தேவனாய கர்த்தர் உங்களோட இருந்தாங்கன்னா, ದೇವರಾದ ಕರ್ತನ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೆ, உன்னோடு எரிச்சலா இருக்கிறாங்க பாருங்க. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಕಿಡಿಕಿಡಿಯಾಗಿರೋ ನೋಡಿ, உன் மேல கோபமா யாராவது இருந்தா கூட ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಕೋಪವಾಗಿ ಯಾರಾவது ಇದ್ದರೂ அவங்க உயிரோட இருக்க முடியாது. ಅವರು ಜೀವಂತವೇ ಇರಲಾಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா சொல்லலாமா? உனக்கு விரோதமா பில்லி சூனியங்கள் செய்து ವಿರೋಧವಾಗಿ ಮಾಟ ಮಂತ್ರಗಳು ಮಾಡಿ உன்னை அழிக்க முடியா யாராவது நினைச்சாங்கன்னா, ನಾಶ ಮಾಡಬೇಕನ್ನೋದು ಯಾರಾவது ಅನ್ಕೊಂಡ್ರೆ அவங்க அழிந்து போயிடுவாங்க. ಅವ್ರು ನಾಶವಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. உன்னை கர்த்தர் ஜீவனோடு காத்துக்கொள்ளுவா. ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನ ಜೀವಂತವಾಗಿ உனக்கு ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எந்த சேதாரமும் வராது. ಯಾವ ಕೇಡು நீ ಬರುವುದಿಲ್ಲ. அவமானப்படுவன்னு நினைப்பாங்க, ಅವಮಾನ ಪಡುತ್ತೆ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, நீ அவமானப்பட மாட்ட. ಆದ್ರೆ ನೀವು ಅವಮಾನ ಪಡುವುದಿಲ್ಲ, அவங்க அவமானப்பட்டுடுவாங்க. ಅವರು ಅವಮಾನ ಪಡುತ್ತಾರೆ. சில ஆவிகள் போராடுகிறதை பார்க்கிறேன். ಕೆಲವು ದುರಾತ್ಮ ಶಕ್ತಿಗಳು ಹೋರಾಡೋದು சில ನೋಡಿ. குடும்பங்கள் புதிதாய் வந்திருக்கீங்க. ಕುಟುಂಬಗಳು ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ. உங்க குடும்பத்துக்கு விரோதமாக ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ செய்யப்பட்டிருக்கிற ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತಹ செய்வனை ஆவிகள் எல்லாம் ಆಟ ಮಂತ್ರ ದುರಾತ್ಮ ಶಕ್ತಿಗಳೆಲ್ಲ கொஞ்ச நேரத்துல எரிந்து போய்விடும். ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಸುಟ್ಟು ಹೋಗುವುದು, கொஞ்ச நேரத்துல எரிக்கப்பட ಸ್ವಲ್ಪ போகிறது. ಸಮಯದಲ್ಲಿ ಸುಟ್ಟು ಹೋಗುವುದು, எல்லாம் ನಿರ್ಮಲமாகிடும். ಎಲ್ಲ ನಿರ್ಮೂಲನೆ ಆಗುವುದು. தடைகளை தாண்டி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ತಡೆಗಳನ್ನು ದಾಟಿಸಿ ಕರ್ತನ உங்க ಕರೆದುಕೊಂಡು வீடு ಬಂದಿದ್ದಾನೆ. முழுவதும் வல்லமை இறங்க போகிறது. ನಿಮ್ಮ ಮನೆಯ ಪೂರ್ತಿ ಶಕ್ತಿ ಇಳಿದು உங்க வீடு ಬರಲಿಕ್ಕಿದೆ. முழுவதும் அக்கினி இறங்க ನಿಮ್ಮ போகிறது. ಮನೆಯ ಪೂರ್ತಿ ಬೆಂಕಿ ಇಳಿದು ಬರಲಿಕ್ಕಿದೆ. செய்வனை கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ಆಟ ಮಂತ್ರ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕರ್ತರು ಮುರಿದು ಹಾಕಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. பில்லி சூனிய கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ಆಟ ಮಂತ್ರ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕರ್ತರು ಮುರಿದು ಹಾಕಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஒரு சரீரத்துல ஒரு வல்லமை இறங்க போகிறது. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಶಕ್ತಿ ಇಳಿದು ಬರಲಿಕ್ಕಿದೆ. ஒரு சரீரத்துல தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. ಶರೀರದಲ್ಲಿ ದೇವರ ಶಕ್ತಿ ಇಳಿದು ಬರಲಿಕ್ಕಿದೆ. கர்த்தருடைய அக்கினி உனக்கு நேரா இறங்க போகிறது. ಕರ್ತನ ಬೆಂಕಿ ನಿನಗೆ ನೇರಾಗಿ ಇಳಿದು ಬರಲಿಕ್ಕಿದೆ. தேவ வல்லமை உனக்குள் இறங்குற வேளையிலே ದೇವರ ಶಕ್ತಿಯು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போயிடும். ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲುವುದು. சுகத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போவாய். ಸುಖದಿಂದ ಈ ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಹೋಗುವೆ. சுகத்தோடு கடந்து போகிறாய். ಸ್ವಸ್ಥದಿಂದ ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವೆ. எந்த மருந்து மாத்திரம் வேலை செய்யலைனாலும் ಯಾವ ಮತ್ತು ಮಾತ್ರ ಕೆಲಸ ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂದರು நம்முடைய தேவன் மருத்துவராக இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ನಮಗೆ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿದ್ದಾರೆ. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக ನಮ್ಮ ದೇವರ இருக்கிறார். ಪರಾಕ್ರಮಿಯಾಗಿದ್ದಾರೆ. நீ அவரை மறக்க கூடாது. ನೀವು ಅವರನ್ನು ಮರೆಯಬಾರದು. அவர் உன்னோடு இருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. அவர் உன்னை விட்டு விலகவில்லை. ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಲ್ಲ. அவர் உன்னை விட்டு தூரமா போகல. ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள், ಅಧಿಕವಾದ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ಅಧಿಕವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋದರು. அவர் விலகல, ಅದು ಅವರು ಹೋಗಲಿಲ್ಲ. நீங்க தான் விலகி இருக்கீங்க. ನೀವೇ ದೂರವಾಗಿ ಹೋಗಿದ್ದೀರಾ. நீங்க தான் தூரமா ನೀವೇ போயிருக்கீங்க. ದೂರವಾಗಿ ಹೋಗಿದ್ದೀರಾ. வேதம் சொல்லுகிறது. ಅದು ಹೇಳುತ್ತದೆ. ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க ಒಂದು போகிறேன். ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி ಕರ್ತನ கொண்டிருக்கிறது. ಪ್ರಸನ್ನ ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ, செய்தியை கேட்கிற சகோதரியே, ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತ ಪ್ರಿಯ ಸಹೋದರಿಯೇ, தயவுசெய்து உன் சிந்தைகள் எங்கேயும் சிதறடிக்க வேண்டாம். ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು ಚದರಿಸಬೇಡಿರಿ. சும்மா எங்கேயும் வேடிக்கை பார்க்காத. ಸುಮ್ಮನೆ ನೋಡಬೇಡಿರಿ. இந்த வார்த்தையோடு தேவன் பேசுகிறார். ಈ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனையோ நாட்கள் அவரை விட்டு நீ தான் விலகி ಎಷ್ಟೋ போயிருக்கிற. ದಿನಗಳು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನೇ ದೂರವಾಗಿ உனக்கு ಹೋಗಿದ್ದೀರಾ. அற்புதம் செய்ய நினைக்கிற நேரத்துல, ನಿನಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡಬೇಕೆನ್ನುಕೊಳ್ಳುವ ಸಮಯದಲ್ಲಿ, உன்னை ஆசீர்வதிக்கிற நேரத்துல, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆನ್ನುಕೊಳ್ಳುವ அவருடைய ಸಮಯದಲ್ಲಿ, கரத்தை நீட்டுகிற நேரத்துல ಅವರ ಕೈ ಚಾಚುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ நீ வரவில்லை. ನೀನು ಬರಲಿಲ್ಲ. நீ சமூகத்துக்கு வரல. ನೀನು ಅವರ ಸಮೂಹನ ಹುಡುಕಿ ಬರಲಿಲ್ಲ. நீ தூரமாய் ನೀನು போய்விட்டாய். ದೂರವಾಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟೆ. நீ தூரமாய் விலகி போயிருக்கிறாய். ದೂರವಾಗಿ ಹೋಗಿದೆಯಾ. இதைதான் வேதம் சொல்லுகிறது. ಇದನ್ನೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಮನ ಮರುಗುವಂತ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு ವೇದನೆಯಲ್ಲಿ காரியம். ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. நீ வேதத்திலே படிப்பீங்கன்னா, ಸತ್ಯದಲ್ಲಿ ಓದುವುದಾದ್ರೆ, யாரெல்லாம் தூரமா போயிருக்கீங்க, ಯಾರೆಲ್ಲ ದೂರವಾಗಿ ಹೋಗಿದ್ದೀರಾ, யாரெல்லாம் இந்த ஆராதனையில் வராம, ಯಾರೆಲ್ಲ ಆರಾಧನೆಗೆ ಬರದೆ, இந்த நாள் அவருடைய சமூகத்துக்கு வராம, ಈ ದಿನದಲ್ಲಿ ಅವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಬರದೆ, அவரை அலட்சியப்படுத்தினவர்கள், ಅವರನ್ನು ಲೆಕ್ಕಿಸದೆ ಹೋದವರು, எங்கிருந்து இந்த செய்தியை கேட்டாலும், ಎಲ್ಲಿಂದ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದರು, எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாலும், ಯಾವ ಭಾಗದಿಂದ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದರು, இந்த வார்த்தை உன்னை தொடணும். ಈ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. நீ ஒரு மனம் திரும்பக்கூடிய ஒரு நாள். ನಿನ್ನ ಮನಸ್ಸು ತಿರುಗಿಸಬೇಕಾದ ಒಂದು ದಿನ. சும்மா ஏமாத்துற நாள் கிடையாது. ಮರೆಸುವಂತ ದಿನವಲ್ಲ. நீ எவ்வளவு நாள் தான் ஏமாத்திக்கிட்டு இருப்ப? ಎಷ್ಟು ದಿನ ಮೋಸ ಮಾಡುತ್ತಿರುತ್ತೀಯಾ? இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசினாருன்னா, ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುವುದಾದ್ರೆ, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿದ್ದರೂ ಸರಿ, நீ அழுது உன்னை ஒப்பு கொடுத்துட்டீன்னா, ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ உன்னை அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கு. ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ಕ್ಷಮಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. வசனத்தை படிக்கலாமா? ಅದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. எடுத்து படியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ಯೆರೆಮೀಯನು ಬರೆದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ சீக்கிரம் இடத்துல எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் வச்சிருக்கவங்க சும்மா வேடிக்கை பார்க்க கூடாது. எரேமியா
2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 31 32 வசனங்களை நான் படிக்க கேட்கலாம். 1-2 சந்ததியாரே, சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். என்னவா? கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை நீ கொஞ்சம் சிந்திக்கணும். ಅವನ ಮಾತನ್ನು ನೋಡಿರಿ. கர்த்தர் சொல்லுகிறார், ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಚಿಂತನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. நிறைய பேர் சிந்திக்கிறதில்ல, ಅಧಿಕ ಮಂದಿ ಚಿಂತನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, அந்த சிந்தையில வருவதில்ல, ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ, அவங்க மனம் போல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ಪ್ರಕಾರ ಓಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, சந்ததியாரே, தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். படிங்க. நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ. என்னவா? காரிருளான பூமியுமாக இருந்தேனோ. காரிருளுமான பூமியாய் இருந்தேனோ. பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள் இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் தேவனை அறிந்திருந்த பிறகு ಸ್ವಲ್ಪ ದೇವರನ್ನು ತಿಳಿದ ನಂತರ அவங்க எஜமானா மாறிட்டாங்க. ಯಜಮಾನನಾಗಿ ಮಾರಿಬಿಟ್ರು. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. ಎಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. எப்ப வேணாலும் போய்க்கலாங்க. ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗೋಣ. மாசம் போகணுமா? ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಹೋಗ್ಬೇಕಾ? வாரம் போகணுமா? ಒಂದೊಂದು ವಾರ ಹೋಗ್ಬೇಕಾ? டெய்லி ஜெபிக்கணுமா? ಪ್ರತಿದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾ? டெய்ಲಿ ಕಾலையில தேடணுமா? ಪ್ರತಿದಿನ ಬೆಳಿಗ್ಗೆ ಹುಡುಕಬೇಕಾ? டெய்ಲಿ ಕಾலையில ಕರ್ತரை துதிக்கணுமா? ಪ್ರತಿದಿನ ಕರ್ತನ ಬೆಳಿಗ್ಗೆ ಹುಡುಕಬೇಕಾ? அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ಹಾಗೆಲ್ಲ ಮಾತಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. சில வாலிப பிள்ளைகளுக்கு காலையில எழுப்புனா எழுந்திருக்கிறது இல்ல. ಯವನಸ್ಥರು ಬೆಳಿಗ್ಗೆ ಎಬ್ಬಿಸಿದರೆ ಎದ್ದೇಳುವುದಿಲ್ಲ. பெற்றோர்கள் எழுப்புறாங்க, ಹೆತ್ತವರು ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ, எழுந்துரு. ಆದ್ರೆ காலையில ஆன்லைன்ல மெசேஜ் வருது, ಆನ್ಲೈನ್ ಮೆಸೇಜ್ ಬರುತ್ತದೆ, ஆராதனை கர்த்தருடைய வார்த்தை வருது, ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಬರುತ್ತದೆ, போமா தூக்கம் வருது. பிசாச பாருங்க எப்படி எல்லாம் பேச வைக்கிறது. ಸೈತಾನ ನೋಡಿ ಹಾಗೆಲ್ಲ ಮಾತಾಡಿಸುತ್ತಾನೆ. கொஞ்சம் தூங்க வைக்க, சுகமா படுக்க வச்சிடறான். அவன் ಸುಖದಿಂದ ನಿದ್ರಿಸುತ್ತಾನೆ. எழுந்து கர்த்தரை துதிக்க முடியல, ಎದ್ದು ಕರ್ತನ ಸ್ತುತಿಸಲಾಗಲಿಲ್ಲ, கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியல, ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬರಲಾಗಲಿಲ್ಲ. வார்த்தையை சிந்தித்து பாருங்க, ವಾಕ್ಯವನ್ನು ಚಿಂತನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. நான் எதுக்கு வரணும்? ನಾನು ಯಾಕೆ ಬರಬೇಕು? சொல்ற வார்த்தையை கவனிங்க, ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. நாங்கள் உம்மிடத்தில் வருவது இல்லை என்று சொல்லுகிறார்கள். ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அடுத்த வசனம், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ. என் ஜனங்களோ, பாருங்க கவனிக்கங்க, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ரலிலே சொல்லுவோமே, வேதனையோடு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯ, என் ஜனங்கள். ನನ್ನ ಜನರು. யாருங்க இப்படி சொல்ல முடியும்? எந்த தெய்வம் இப்படி பேச முடியும்? ಯಾವ ದೇವರು ಹಾಗೆ ಮಾತಾಡಲಾಗುವುದು? வேற எந்த தெய்வம் இப்படி சொல்ல முடியாது. ಯಾವ ದೇವರು ಹಾಗೆ ಹೇಳಲಾಗುವುದು? உரிமையோட ನಮ್ಮನ್ನು ಬೇಕೆಂದು உங்களை அவர் நேசிக்கிறதுனால தான் சொல்றேன். ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. என் ஜனமா நீங்க, ನನ್ನ ಜನರು, என் பிள்ளைங்க நீங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳು. நான் தான் உங்களை ரட்சித்தேன், ನಾನಿನ್ನು ರಚಿಸಿದೆ. நீ பாவத்துல கடந்த, ಪಾಪದಲ್ಲಿದ್ದೆ, உன்னை நான் தான் மீட்டெடுத்தேன். ಇನ್ನು ನಾನೇ ಆರಿಸಿಕೊಂಡೆ. நீ பாவத்துல கடந்தையே, ಇನ್ನು ಪಾಪದಲ್ಲಿದೆಯಲ್ಲ, உன்னை நான் தான் தூக்கி கழுவி எடுத்தேன். ಇನ್ನು ನಾನೇ ಎತ್ತಿ ತೊಳೆದೆ. என்னை அறியாம இருந்த நீ, ನನ್ನ ತಿಳಿದೇ ನೀನು, நான் யார் என்பதை உனக்கு காண்பித்தேன். ನಾನು ಯಾರೆಂದು ನಿಮಗೆ ತೋರಿಸಿದೆನು. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என் ஜனங்கள், ನನ್ನ ಜನರು எண்ணி முடியாத நாட்களாய், ಲೆಕ್ಕಿಸಲಾರದಷ್ಟು ದಿನಗಳು என்னை அவர்கள் மறந்து விட்டார். ನನ್ನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರು. என்னை மறந்து விட்டார். ನನ್ನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರು. தேவன் சொல்லுகிற ஒரு வேதனையான காரியம். ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ವೇದನೆ. நீ எப்படி இருந்தன்னு நினைச்சு பார்க்கலையா? ಹೇಗಿದ್ದೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿಯಾ? கை கால் வராம படுக்கையில இருந்தல்ல, ಕೈ ಕಾಲು ಬರದಂತೆ உன்னை தேடி யாரு வந்தா? ನಿನ್ನ ಹುಡುಕಿ ಯಾರು ಬಂದರು? உன்னை தேடி யாரு வந்தா சகோதரா? ಹುಡುಕಿ ಬಂದು ಯಾರು ಬಂದರು ಸಹೋದರ? உன்னை தேடி யாரு வந்தா சகோதரி? ಹುಡುಕಿ ಯಾರು ಬಂದರು ಸಹೋದರೇ? இந்த இயேசು வந்தா. ಯೇಸು ಬಂದರು.
இந்த இயேசு உன்னை தேடி வந்தார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. அன்றைக்கு பைத்தியமான நிலைமையில சாகவென்று நினைத்தாயே, ಅದು ಹುಚ್ಚರಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸಾಯಬೇಕು ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿಲ್ಲ. அன்னைக்கு இந்த இயேசு தானே உன்னை தேடி வந்தார். ಆವಾಗ ಯೇಸು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. எல்லாரும் உன்னை கைவிட்டார்களே, ಎಲ್ಲರನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರಲ್ಲ, சொந்தம் பந்தங்கள் உறவுகள் எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைத்தார்களே, ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರಲ್ಲ, அந்த நேரத்தில் உன்னை தேடி யாரு வந்தா? ಆ ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಯಾರು ಬಂದರು? இந்த இயேசு தானே வந்தாரு. ಯೇಸು ತಾನೇ ಬಂದರು. நடக்க முடியாம ನಡೆಯಲಾಗದೆ கை கால் பலவீனத்தோடு இருந்தீயே, ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ இந்த ಹೊಂದಿದೆಯಲ್ಲ, இயேசு தானே உன்னை சுகமாக்கினார். ಯೇಸು ತಾನೇ ನಿಮ್ಮ ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದ. ஆனா இன்னைக்கு மறந்துட்டீங்க. ಆದ್ರಿಂದ ಮರೆತು ಬಿಟ್ಟಿಯಲ್ಲ. இன்னைக்கு மறந்து போயிட்டோம் இல்ல, ಇನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿವೆಲ್ಲ. அன்னைக்கு தற்கொலை செய்து மறிக்கணும்னு நினைச்சீங்க. ಅಲ್ಲಿ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡು ಸಾಯಬೇಕೆಂದುಕೊಂಡಿರಿ. அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசு, ಆತ್ಮಹತ್ಯೆ ಚಿಂತನೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಂತ ಯೇಸು, அந்த தேவன் சொல்லுகிறார், ಆ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என்னெல்லாம் நீங்க மறந்து தூரமா போயிட்டீங்களே, ನನ್ನನ್ನು ನೀವು ಮರೆತು ದೂರವಾಗಿ. என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்கள், ನನ್ನ ಜನರು ಲೆಕ್ಕಿಸಲಾರದಷ್ಟು ದಿನ, அந்த நாளை எண்ணவே முடியாதான், ಆ ದಿನಗಳು ಲೆಕ್ಕಿಸಲಾಗುವುದು. வருஷ கணக்கில் என்னை தேடவில்லை, ವರ್ಷಗಳ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ನಾನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. அதனாலதான் இன்னைக்கு உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். ಆದ್ರಿಂದ ನಿನ್ನ ಹುಡುಕಿ ಯೇಸು ಬಂದಿದ್ದಾರೆ. என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? ನನ್ನ ಬಳಿ ಯಾವ ಅನ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಕಂಡಿರಿ? என்னிடத்துல என்ன குறைய நீங்க ನನ್ನ ಬಳಿ கண்டீர்கள்? ಯಾವ ಕೊರತೆ ನೀವು ಕಂಡಿರಿ? நான் உங்களை தேடி வந்தேனே, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೀನಿ, உங்களுக்கு அற்புதம் செய்தேனே, ನಿಮ್ಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡಿದನಲ್ಲ, மனம் திரும்புன்னு சொல்றேன். ಮನಸ್ಸು ತಿರುಗಿಸ್ಕೊ ಎಂದು ಹೇಳಿದರು. இந்த செய்தியை கேட்கிற ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತ சகோதரனே, ಸಹೋದರಿಯೇ, அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் உங்களை உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். ಅವರ ಅಂಗೈಗಳಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. Glory-லா. ಆಮೆನ್. நீ என்னை விலகி போனாலும், ನಿನ್ನನ್ನು ದೂರವಾಗಿ நீ ಬಿಟ್ಟು என்னை ಹೋದರು, மறந்தாலும், ನಿನ್ನನ್ನು ಮರೆತರು, நான் உன்னை மறக்காம, ನಾನು ನಿನ್ನ ಮರೆಯದೆ, நான் உன்னை மறக்காம ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯದೆ எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ? எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ? சகோதரனே, ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಸಹೋದರಿಯೇ, நீ மறந்து போனாலும் ಮರೆತು ಹೋದರು, நான் உன்னை மறக்கலையா? ನಾನು ನಿನ್ನ ಮರೆಯಲಿಲ್ಲವೇ? நான் உன்னை மறக்கலையே. ನಾನು ನಿನ್ನ ಮರೆಯಲಿಲ್ಲವೇ? வேதம் சொல்லுகிறது. ಇದು ಹೇಳುತ್ತದೆ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಪ್ರವಾದಕದಲ್ಲಿ 49ஆம் அதிகாரம் 90ನೇ ಅಧ್ಯಾಯ 15 16 வசனங்களை எடுத்தவர்கள் உடனே படிக்கலாம். 15 16 ஸ்திரியானவள் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை. இதோ இதோ என் உள்ளங்கைகளில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. எப்போது என் முன் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என் ஜனமே, ಜನವೇ, தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னை ஒருவேளை நீ மறந்து போயிருக்கலாம். ஒருவேளை ನನ್ನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿರಬಹುದು. என்னை எத்தனையோ நாட்களாய் மறந்து போய்விட்டாய். ಎಷ್ಟೋ ದಿನಗಳು ನಮ್ಮನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟ. என்னை தேட வேண்டிய நீ இப்பொழுது மறந்துட்ட. ಹುಡುಕಬೇಕಾಗಿರೋ ನಿನ್ನ ಮರೆತು ಬಿಟ್ಟ. நான் உன்னை மறக்கல, ನಾನು ನಿನ್ನ ಮರೆಯಲಿಲ್ಲ, நான் உன்னை மறக்கவே இல்லை. ನೀನು ಮರೆಯಲಿಲ್ಲ. என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ನನ್ನ ಅಂಗೈಗಳಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ. என் உள்ளம் கையில வரைந்து வைத்து உன்னை டெய்லி பார்க்கிறேன். ಅಂಗೈಗಳಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿ ಪ್ರತಿದಿನ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. டெய்லி உன்னை நான் நேசிக்கிறேன். ಪ್ರತಿದಿನ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. இன்னைக்கு வர மாட்டாயா? ಬರುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டாயா? ಮನಸ್ಸು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு என்னிடத்தில் வர மாட்டாயா? ನನ್ನ ಬಳಿ ಬರುವುದಿಲ್ಲವೋ? அவர் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார். ಅವರು ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை விட்டு விலகவில்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲಿಲ್ಲ. நான் உன்னை விட்டு விலகவில்லை. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲಿಲ್ಲ. நீதான் விலகி போய்விட்டாய். ನೀನೇ ದೂರವಾಗಿ நீ ಹೋಗಿ. விலகி போனாலும் ನೀನು ಹೋದರು நான் உன்னை விடமாட்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் உன்னை விடமாட்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். ಇಂದು ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸಲು ಬಂದಿದ್ದೇನೆ. இன்னைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். ಸಂಧಿಸಲು ಬಂದಿದ್ದೇನೆ. என்னிடத்தில் மறுபடியுமாய் கூட்டி சேர்க்க ನನ್ನ ಬಳಿ ಮತ್ತೆ ಒಟ್ಟುಗೂಡಿಸಿ நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಬಳಿ ಬಂದಿದ್ದೇನೆ. எத்தனை பேர் விரும்புறீங்க? ಆಮೆನ್. மனம் திரும்பிட்டோமா? ಮನಸ್ಸು இந்த ತಿರುಗಿಸಿಕೊಂಡಿದ್ದೆ. செய்தி உன்னை தொட்டிருக்குதா? ಸಂದೇಶ ನಮ್ಮನ್ನು இந்த ಮುಟ್ಟಿದೆಯಾ? வார்த்தையினால் தொடப்பட்டாயா? ಮಾತಿಂದ ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? ஒரு நாள் விட்டுடாத. ಒಂದು ದಿನ ಬಿಟ್ಟು ಬಿಡು. ஒரு நாள் விட்டுடாத. ಒಂದು ದಿನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. கால நேரத்துல, ಮುಂಜಾನೆ ವೇಳೆ, இரவு நேரத்துல, ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ குடும்பமாக, ಕುಟುಂಬವಾಗಿ, தனியாக ತನಿಯಾಗಿ அவரை நீ சந்திக்க வேண்டும். ಅವರನ್ನು ಸಂಧಿಸಬೇಕು. அவர் உன்னோட பேச விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಲು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஆதாமோட பேசின தேவன் ಆದಾಮನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದಂತ ದೇವರು உன்னோட பேச விரும்புகிறார். ಅವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனாதி வானம் கொள்ளாத தேவன் ಆಕಾಶ ಸಮಾನದಂತ ದೇವರು உன்னோட பேச விரும்புகிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்க ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம், ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಂತ எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು கரங்களை உயர்த்தியோ, ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ, கரங்களை விரித்தோ,
ಸ್ತೋತ್ರ. அவரிடத்தில் கேட்கலாமா? என் ஜனங்களோ ನನ್ನ ಜನರು எண்ணி முடியாத நாட்களாய் ಲೆಕ್ಕಿಸಲಾರದಷ್ಟು ದಿನಗಳು என்னை மறந்து விட்டார்கள். ನನ್ನನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರು. தாய் மறந்தாலும் ತಾಯಿ ಮರೆತರು. நான் உன்னை மறப்பதில்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. நான் உன்னை மறப்பதில்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆತಿದ್ದಿಲ್ಲ. தாய் மறந்தாலும் ತಾಯಿ ಮರೆತರು. தகப்பன் மறந்தாலும் ತಂದೆ ಮರೆತರು. நான் உன்னை மறப்பதில்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. நான் உன்னை மறப்பதில்லை. ನಾನು ನಿನ್ನ ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ஓ ரபல பரபா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரீ ரபல புஷம் த ரபல புஷா தீ ரபல புஷா. கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல காத்து வந்தீங்கப்பா. நான் உம்மை மறக்க முடியாது ஐயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாமை மறக்க முடியாது ஐயா. ಮರೆಯಲಾರದು ದೇವರೇ. எப்படியாமை மறக்க முடியும்? ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படியாமை மறக்க முடியும்? ಹಲ್ಲೆಲೂಯಾ. குளோரிலா. ಸ್ತೋತ್ರ. எல்லாரும் சொல்லலாமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுவரை நடத்தி வந்தவரே, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படியா என்னை தூக்கினீர் ஐயா, என்னை ஆசீர்வதித்தீர் ஐயா. ಸ್ತೋತ್ರ. கருவிலே உருவான நாள் முதலா என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னை எவ்வளவாய் அன்பு வைத்திரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள்ளாலெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், சொல்லுங்க. ஆராதிப்பேன் நான், அல்லேலூயா. ஆயுள்ளாலெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாய் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்திரே. அன்பை என்மேல் ஊற்றினே, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா, ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா, ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. மனவாளா என் ஆசை நாயகா, இனிய மனவாளா எப்போது உன் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உன் முகத்தை நேரில் காண்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே, அல்லேலூயா. ஏக்கமே குளிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, அதை என்ன சொல்லி பாடுவேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். கருவிலே தாய் கருவிலே உருவான நாள் முதலாய் பனி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே.
பாவம் செய்தவனோ தெரியலையா, ನಾವು ತಪಸ್ಸು ಮಾಡಿದೆವು ಗೊತ್ತಿಲ್ಲ ರಾಜನೇ. என்னை இவ்வளவாய் அன்பு செய்தீரே ஐயா, ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಪ್ಪ. என்னை தூக்கினீர் ஐயா, ನಮ್ಮನ್ನು அளவே இல்லாமல் ಅಳತೆ ಇಲ್ಲದಷ್ಟು எங்களை ஆசீர்வதித்தீர் ನಮ್ಮನ್ನು ஆண்டவரே. ಆಶೀರ್ವದಿಸಿದಿರಲ್ಲ ದೇವರೇ. நாம் எப்படியாமை மறக்க முடியும், ನಾವು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಮರೆಯಲಾಗುವುದು? எப்படியாய்மை மறந்து போக ಹೇಗೆ முடியும்? ನಮ್ಮನ್ನು ಮರೆದು ಹೋಗಲಾಗುವುದು? உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா, ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಲು உம்மை ಬಂದಿದ್ದೇವೆ. ஆராதிக்கிறோம் ஐயா, ನಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ உம்மை ದೇವರೇ. மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ನಮ್ಮನ್ನು ஐயா. ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த ஆராதனையிலே ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ನಮ್ಮನ್ನು ஐயா. ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಬಂದಿದ್ದೇವೆ ದೇವರೇ. கருவிலை சுமந்தவரே, ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹೊತ್ತಿಕೊಂಡವರೇ, கண்மணி போல் எங்களை பாதுகாத்தவரே, ಮಣಿಯ ಹಾಗೆ ಕಾದುಕೊಂಡವರೇ, இந்த கோடான கோடி நன்றி அப்பா. ಕೋಟಿ ಕೋಟಿ ನಮನಗಳು. நாங்க தயாமை விட்டு விலகி போயிட்டோம், ನಾವು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲಿದ್ದೇವೆ. இனி உம்மை விட்டு விலக மாட்டோம் அப்பா. ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲುವುದಿಲ್ಲ ದೇವರೇ. எப்போதும் உம்மை தேடுவேனப்பா, ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವೆ. எப்பொழுதும் உன்னை தேடுவேன் ஐயா. ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವೆ. நாங்கள் குடும்பமாய் உம்மை தேடுவோம் அப்பா. ಕುಟುಂಬವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವೆ உம்மை ದೇವರೇ. விட்டு நாங்கள் விலக மாட்டோம் ஐயா. ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲುವುದಿಲ್ಲ ದೇವರೇ. உம்மை விட்டு விலக மாட்டேன் ஐயா. ಬಿಟ್ಟು ಆಗಲುವುದಿಲ್ಲ. உம்மை விட்டு விலக மாட்டேன் ஐயா. ಬಿಟ್ಟು ಆಗಲುವುದಿಲ್ಲ ದೇವರೇ. எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க அப்பா, ಅಷ್ಟರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಪ್ಪ. எவ்வளவா எங்களை அன்பு செலுத்துறீங்க அப்பா. ಅಷ್ಟರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಲ್ಲ. எங்களை நேசித்த தேவனே, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದಂತ ದೇವರೇ, உமக்கு நன்றி ராஜா. ನಿಮಗೆ ನಮನ ದೇವರೇ. எங்களை ஒரு விசை மன்னிங்க அப்பா. ಸಲ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. நாங்கள் உம்மை மறக்க மாட்டோம் ನಾವು ஐயா. ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ ದೇವರೇ. எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க அப்பா. ನಮಗೆ ಕರುಣೆ ತೋರಿಸಪ್ಪ. நீங்க இறங்குனதற்காக ஸ்தோத்திரம். ಕರುಣೆ ತೋರಿಸದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. உட்காரும். ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ.